காராமணி, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு போட்ட புளிக்குழம்பு. ஏன்னா நான் இந்த 3மே போட்டிருக்கேன். ஸோ அது பேர் மொத்தமாகவே வச்சுட்டேன். முதல்ல இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். காராமணி முன்னாடியே ஊற வச்சு க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு தோல் சீவி சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், அரை தக்காளி, 4-5 பூண்டு. இவ்வளோதான் இன்க்ரீடியன்ஸ். அரைக்கிறதுக்கு வெங்காயம், தக்காளி, பூண்டு, வெந்தயம் கொஞ்சம் சேர்த்து ஒன்றா அரைச்சி வச்சுருக்கேன். அடுத்ததாக கொஞ்சம் தேங்காய் தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிக்கிறேன். அதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, பூண்டு, வெந்தயம் அந்த விழுதை சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். அப்புறம் கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா கிளறி மூடி போட்டு மிதமான தீயில் வேக விடுறேன். அந்த காய் வெந்த பிறகு காராமணியும் கொஞ்சம் போட்டு அதையும் கொஞ்சம் நேரம் வேக வைக்கிறேன். இது 3மே நல்லா வெந்த பிறகு கொஞ்சம் புளி கரைசலை போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கலரிட்டு மூடி போட்டு மூடி வைக்கிறேன். இப்போ கடைசியில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் சேர்த்து ஒரு கொதியை விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மணமணக்கும் பூண்டு வாசனையோட காராமணி, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு புளிக்குழம்பு ரெடி. சாதம், அப்பளம், வடகம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்களா? பிடிச்சிருந்தா